இன்றைக்கி நைட்டு டின்னர் ஃபேமிலியோட ஹோட்டல் வந்தாச்சு. எங்கள் ஊரில் உள்ள ஹோட்டல். இந்த ஹோட்டலில் எனக்கு ஃப்ரண்ட் வியூ ரொம்ப பிடிக்கும். கலர் கலர் ஃபிஷ்ஷு இதை நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் குட்டி வாட்டர் ஃபால்ஸு, அதில் கலர் கலர் லைட்ஸு. நான் எப்போ வந்தாலும் உடனே உள்ளே சாப்பிட போயிட மாட்டேன். இங்கே நின்றுட்டே இருப்பேன். பிள்ளைங்க வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிடுவாங்க. நான் வெயிட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போவேன். அது உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்லாம் யோசிச்சுக்கிட்டே போனேன். என்ன சொல்லலாம், எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இடியாப்பமா, சப்பாத்தியா, தோசையா, சில்லி பரோட்டா, நிறைய மெனு இருக்குது எனக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முடிவு பண்ணி கீ ரோஸ்ட்டு கேட்டேன். கீ ரோஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார், சட்னி, 2 சட்னி, கீ ரோஸ்ட் வந்தாச்சு. இங்கே சாப்பிடும்போது எனக்கு வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலே வராது. ஏன்னா அங்கே சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப பாசமாக அக்கா அக்காம்பாங்க. நானும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக சுக்கு காஃபி, சீனியா நாட்டு சர்க்கரையா அப்படி கேட்பாங்க. நான் அந்த வாட்டி நாட்டு சர்க்கரை தான் சொன்னேன். சூடாக ஒரு சுக்கு காஃபி குடித்தாச்சு. பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு. நான் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. மிளகு பால், ஜூஸு அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. குடிச்சிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. ஆனால் எல்லார்ட்டையும் அங்கே உள்ளவங்ககிட்டலாம் நான் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இன்னும் முடியலை. என்னோடய ஃபேவரெட் ஒன்று இருக்குது. அதை நான் சாப்பிடாமல் நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். வாங்கியாச்சு. குல்ஃபி, பாட் குல்ஃபி, எல்லா குல்ஃபியும் இங்கே உண்டு. குச்சி குல்ஃபி எல்லாம். நான் இன்றைக்கி பாட் குல்ஃபி தான் வாங்கினேன். பாட் குல்ஃபி வாங்கிட்டு